கோவையில் தங்க நகை தயாரிப்பில் கைதேர்ந்த கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கைவினை கலைஞர்கள் உருவாக்கிய வெள்ளிப் பொருட்களின் சங்கமம் கோவையில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் ரத்தின சபாபதிபுரம் பகுதியில் விழ்வா ஜுவல்லர்ஸ் எனும் நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இங்கு அசல் தங்க நகைகளின் வடிவமைப்புகளை வெள்ளிப் பொருட்களில் உருவாக்கி வாடிக்கையாளர்களின் மகிழ்ச்சி இரட்டிப்பாக்கி வருகிறது. இந்நிலையில் வரும் தீபாவளியை முன்னிட்டு இங்கு பல்வேறு புதிய வெள்ளியால் உருவாக்க ரத்னா கலெக்ஷன் எனும் புதிய வடிவமைப்பு நகைகளை இன்று அறிமுகம் செய்தது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விழ்வா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர்களான விஜயகுமார், விஜயலட்சுமி மற்றும் வெங்கடேஷ் ஆகியோர் கூறும்போது, கொரோனா தொற்று காலங்களில் அனைத்து மக்களும் பாதிப்படைந்தனர். பின்னர் ஒவ்வொரு துறையாக மீண்டு வந்து ஆனால் தங்க நகை வடிவமைப்பு கைவினை கலைஞர்களுக்கு உரிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இவற்றை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வெள்ளிப் பொருட்களை நகை வடிவமைப்புகளில் உருவாக்கி மக்களிடம் கொண்டு சேர்த்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என யோசித்து இந்த நகைகளை வடிவமைக்க துவங்கினோம். ஆனால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த நிறுவனத்துக்கு துவங்கியதாகும். தற்போது இங்கு 4000க்கும் மேற்பட்ட தனித்துவமான வடிவமைப்புகள் உள்ளது. தமிழகத்தின் முதல் வெளிப்பொருட்களின் சங்கமமாக இந்த நிறுவனம் இடம் பிடித்து உள்ளது என்றார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கோவை செய்தியாளர் சீனிவாசனுடன் உங்கள் தவசி ரமேஷ். எண்ணத்தில் இந்த சில்வர் ஜுவல்லரி கொடுத்து நாங்கள் ஆரம்பித்தோம். அது நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஆசாரிகளுக்கும் வேலை இருந்துச்சு, எல்லாத்துக்கும் நல்லா இருந்ததுனால நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அந்த பிஸ்னஸ் அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஜுவல்லரி ஃபீல்டில் நான் 1983லேருந்து இருக்கேன். நான் 10வது படித்து முடித்தோடனே இந்த ஜுவல்லரி ஃபீல்டுக்கு வந்தேன். இன்றைக்கி வரைக்கும் இந்த ஜுவல்லரி ஃபீல்டில் நான் இருக்கேன். இது இப்படி இருக்கும்போது மக்களுக்கு என்ன தேவை, இந்தந்த நேரத்தில் இன்றைக்கி பவுன் 60,000 ரூபா விற்கிது. இன்னைக்கு கொஞ்ச நாளில் 80,000 ரூபாய்க்கு போகும். 1 லட்சம் ரூபா ஆகக்கூடிய வாய்ப்புகள். நார்மல் சேதாரம் கம்மியாக இருக்க நகையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டாக வாங்கணும். இந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஜுவல்லரி ஆரம்பித்தோம். இது நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது, எல்லாத்துக்கிட்டையுமே வரவேற்பு இருக்குது. பொதுவாக ஒரு நகைக்கடைக்கு போனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நகைக்கடைக்கு போகிறீங்க, நீங்கள் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, நிறைய கல் வச்சு எடுங்கம்பாங்க. ஹஸ்பண்ட் ஐயோ நான் சம்பாதிச்ச பணமெல்லாம் கல்லாக எடுக்கிறாங்களேம்பாங்க. இங்கே அந்த ஃபீலிங்கே கிடையாது. ஹஸ்பண்ட் சம்பாதிச்ச பணமும் சேஃப்டியாக இருக்கும், ஒய்ஃபும் அந்த நகையை போட்டு நல்லா ஃபீல் சொல்ல மாட்டாங்க. இந்த ஒர்க்கு பேர் நகாஸ். ஃபேஸ் தெரியுங்களா? இந்த நகாஸ் வேலை செய்கிறதுக்கு கோயம்புத்தூர், மைசூரில் மட்டும்தான் ஆட்கள் இருக்காங்க. இது பின்னால் திருப்பி பாருங்க, இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஜூம் பண்ணிக்கிங்க. இந்த நகாஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 பேக் சைடில் அடித்து உருவத்தை ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவாங்க. இது மோல்டிங் இல்லைங்களா சார்? மோல்டிங்கிறது இந்த ஸ்டெப்ஸ் வராது. ஓகே, நீங்கள் சொல்கிற டை, அது ஒரு அச்சடிச்சா அது வரும். அந்த அச்சடிக்கிற ஒர்க்கு வேறு, இந்த ஒர்க்கு வேறு. இது பார்த்தீங்கன்னா இந்த கையிலேயே அடிக்கணும். இந்த டெப்த்து போகணும். இந்த டெப்த்து போக தான் கூலி சேதாரம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 3 ஸ்டெப்பு போட்டால் ஒரு கூலி, 5 ஸ்டெப்பு போட்டால் ஒரு கூலி, 8 ஸ்டெப்பு போட்டால் ஒரு கூலி, ஹையஸ்ட்டு 9 ஸ்டெப். நகாஸோட ஒர்க்கு 9 ஸ்டெப். இது எந்த கடைக்காரங்களும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. நான் இது பப்ளிக் தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைலண்ட் தெரியுங்களா? இதுதான் இந்த டெப்த் ஒர்க். இந்த பார்த்தீங்கன்னா இதில் சம்பிரதாயங்கள் பார்த்தீங்கன்னா தியான ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கை விரிஞ்சிருக்கும், லட்சுமி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சாஸ்திரம் எல்லாம் 40 பேர்லேருந்து 50 பேர் இருக்காங்க. பெண்கள் எவ்வளோ கவுண்டிங் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நீ ஒரு சிம்பிளாக இருந்துட்டிங்கன்னா, இந்த நகை வாங்கினோம்னா எந்த நகையுமே சேர்றது இல்லைம்பாங்க கஸ்டமர்ஸ். இந்த நகை வாங்கினோன்னா நிறைய நகை சேருதும்பாங்க. இப்போ கண்ணாடி உடச்சுதான் நம்ம கண்ணாடி வைக்க மாட்டோம். ஒரு படம் வீட்டில் நகை சொல்லும். இது தங்கத்தை டிஃப்ரென்ஸ் தெரியும், 1% கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதுதான் எங்களுடைய சீக்ரெட். ஏன்னா அந்த தங்க வேலை செய்கிறவரே தான் இது செய்கிறாங்க. இதோட காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 lakh வரும். 1 lakh வரும். தங்கும் போது 2 lakh. 2 lakh பவுன்களை ஜாஸ்தியாக உங்களுடைய இழப்பு ஜாஸ்தியாக. அதை சரி செய்யறதுக்கு ஒரு தொழில் மிஷின் சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பூராமே நகாஸ். ஆமாம், எல்லாம் கை வேலைப்பாடு மிஷின். பட் இந்த தொழில் அழியக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை கொண்டு வரேன். என்கிட்ட மிஷினில் செய்கிற ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதுவும் இருக்குது. பட் இந்த தொழிலில் எப்படி இருந்து நான் இப்படி ஆயிட்டேன் பாருங்க. இது தீபாவளி ஸ்பெஷல் லஞ்ச். அப்படிங்க சார்.
சார் ரெடி இங்கே பாருங்க இந்த கேமரா வித்தியாசமாக இருக்கிறது எல்லாத்தையும் இருக்கிறது. அண்ணா இங்கே அண்ணா அப்படிங்க சார் அப்படிங்க சார் அப்படிங்க சார் ஸ்மைல் சார் வந்துட்டேன் மேம் 1 செக் மேம். வணக்கம். கோயம்புத்தூர் வில்வா ஜுவல்லர்ஸ் சார்பாக உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இது வந்து ஒரு தங்க நகையின் ஒரு புரட்சி, மக்களின் ஒரு எழுச்சி. அதுதான் வில்வா ஜுவல்லர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த கடை ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷத்தில் இந்த நகையோட விஷயங்கள் எல்லாம் அத்தனையுமே வந்து எங்களுடைய கைவண்ணத்தில் எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கில் நாங்கள் பண்ணுறோம். பப்ளிக் அத்தனை பேருமே இதை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இது நல்ல விஷயமா இருக்குது. எதெல்லாம் சேதாரம் ஜாஸ்தியாக இருக்கோ, எதெல்லாம் தங்கத்தின் விலையில் வந்து லாஸ் ஆகுதோ அதையெல்லாம் வந்து நாங்கள் சில்வர் ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் வாங்குறதுக்கு சொல்கிற அட்வைஸ் கொடுக்குறோம். ஒரு 10,000 ரூபா சேலை எடுத்தால் நீங்கள் எப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து எல்லாம் டிசைன் பார்த்து கிளாத்தை பார்த்து பண்ணுறீங்களோ, ஒரு 10 லட்சம் செலவு பண்ணும்போது இந்த தங்க நகை எடுக்கிறதுக்கு என்னென்ன கைடன்ஸ் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். இந்த கடையை ஆரம்பித்து சன் ஆரம்பித்தார் வில்வா ஜுவல்லர்ஸ்னு சொல்லிட்டு. இவர் யூஎஸில் போய் இதை பற்றி சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு. வெங்கடேஷுங்க. லைக் இந்த ஸ்டோர் வந்துட்டு 2020 ஸ்டார்ட் பண்ணுவோங்க. லைக் நம்ம ஸ்டோர் வந்துட்டு லைக் இப்போ கொஞ்சம் பெரிய ஸ்டோருங்க. லைக் நம்ம ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் தான் நம்ம மெயினாக பண்ணிட்டு இருக்கோங்க. லைக் ஒட்டியான்னு எடுத்துகிட்டா ஒரு 1500 பீசஸ் இருக்குங்க. ஹாரம், நெக்லஸ் எல்லாம் சேர்த்தோன்னே லைக் ஒரு 50,000 பீசஸ் பக்கம் வச்சுருக்கோங்க. ஸோ லைக் கோயம்புத்தூரில் இருக்குங்க, சென்னையில் இருக்குது, அப்புறம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேயும் இருக்குங்க சார். லைக் அரைவல் டிபார்ச்சர் ரெண்டுலேயுமே ஸ்டோர்ஸ் வச்சுருக்கோங்க. தேங்க்யூ சார். ஹேண்ட்மேட் வச்சுருக்கோங்க மெயினாக. ஸோ லைக் ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸுங்க, டெம்பிள் ஜுவல்லரிஸு, லைக் அப்புறம் மீதி எல்லா ஜுவல்லரிஸும், லைக் மினிமல் ஜுவல்லரிஸ் எல்லாமே. ரெண்டுமே ஒரே ஃபினிஷிங், லைக் சேம் ஃபினிஷ் தாங்க சார் ரெண்டுமே. லைக் இதோட சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க சார். லைக் கோல்டு எடுத்துட்டிங்கன்னா லைக் 1 கிராம் இன்னைக்கு 7,000 ரூபா வருதுங்க. லைக் சில்வர் வந்துட்டு 400-500 ருபீஸில் அதே ஃபினிஷிங் நாங்கள் கொடுக்குறோம். கோல்டு சில்வர் வந்து அதே சேம் ஃபினிஷிங் கொடுக்குறோம். இது நீங்கள் சில்வர் ஜுவல்லரினே மறந்துட வேண்டாம், இது கோல்டு ஜுவல்லரினே நீங்கள் மனசுக்குள்ளே போடுற அளவு இதை நாங்கள் வெரைட்டிஸ் கொடுக்குறோம். அடுத்த கட்டமாக இதை எப்படி இது தமிழ்நாடு பூரா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலான்னு முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு கட்டமாக கொண்டு போகிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த கலெக்ஷன்ஸ் அப்படியே கொண்டு போகிறோம் சார். இன்னைக்கு வந்து என்ன அட் பர்சன்ட் டிசைன்ஸ் இருக்கோ அது அத்தனையுமே நாங்கள் லான்ச் பண்ணுவோம். நீங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிசைன் பண்ணுறோம். இப்போ தீபாவளிக்காக புதுசாக ஒரு லான்ச் பண்ண போகிறேன். இந்த வெரைட்டிஸ் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன். தீபாவளி கலெக்ஷன் தனியாக லான்ச் பண்ண போகிறோம். இப்போ ஆக்சுவலாக வந்து ஜுவல்லரினாலே மிஷின் மேக் ஆயிடுச்சு. இப்போ நான் கையிலேயே சில விஷயங்கள் செய்ய முடியும், அவங்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த சில்வர் ஜுவல்லரி நாங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னுடைய நகையை எங்கிட்டயே நீங்கள் கொடுத்துக்கலாம். எப்போவுமே 55% எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறோம். அன்னித்தி விலைக்கு சில்வர் என்ன ரேட் இருக்கோ அதை விட 20% எக்ஸ்ட்ரா கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிறோம். சில்வர்ங்கிறது ஒரு மெட்டல் தான் தவிர இது ஒர்க்மேன்ஷிப்புக்கு தான் இதோடைய வேல்யூ. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து சந்தோஷப்பட்டு இந்த கடையில் நகை வாங்கிட்டு போகிறாங்க. ஜென்ஸுக்கு நீங்கள் எல்லாரும் இப்போ ஃபோட்டோ போட்டு ஒவ்வொரு கிலோ செயினை போட்டிங்கல்ல, இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஜென்ஸுக்கு இருக்குது. ஜென்ஸுக்கு பிரேஸ்லெட்டு, கடாயி எல்லாமே ரொம்ப லேட்டஸ்ட் டிசைன், அத்தனையுமே கோல்டு டிசைனில் கிடைக்கும்.
சில்வரில் 1000. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ரீட்டைல் ஷோரூம் 1000 kgs இது ஃபர்ஸ்ட். இந்தியாவிலேயே ஒரு ரீட்டைல் ஷாப் வந்து சில்வர் ஜுவல்லரி 1000 kgs வச்சிருக்கிறது நம்ம கோயம்புத்தூர் தான் ஃபர்ஸ்ட். இந்த தீபாவளி டைம்ல என்ன மாதிரி சேல்ஸ் எதிர்பார்க்குறீங்க? நல்ல சேல்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். இதை நீங்கள் எல்லாம் மீடியாலாம் நல்லா சொன்னீங்கன்னா மக்களுக்கு இந்த விஷயம் நல்லா ரீச் ஆனால் இன்னும் வியாபாரத்துக்கு எனக்கு நல்லா இருக்கும். சென்னை 10% நெக்ஸ்ட் எங்கெல்லாம் பிளான்? மதுரை பிளான் பண்ணியிருக்கோம் சார். இப்போ எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு வெளியூர்லேருந்து தான் நிறைய கஸ்டமர் வர்றாங்க. எந்த ஊர்லேருந்து ஜாஸ்தியாக வர்றாங்களோ அந்த ஊரில் பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலான்னு பண்ணோம். இப்போ மதுரையில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்க, கிருஷ்ணகிரி பக்கம் வர்றாங்க, பெங்களூர்லேருந்து கூட வர்றாங்க. இப்போ நம்ம இந்த நகையை வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் வர்றாங்க, ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் வர்றாங்க. இப்போ அதனால கஸ்டமர் எங்கே அதிகமாக வரவேற்பு இருக்கோ அந்த ஊரில் ஆரம்பிக்க போகிறோம் சார். தீபாவளி முன்னிட்டு ஏதாவது சொல்லுங்க. தீபாவளி முன்னிட்டு வேட்டைக்காரன் சினிமா வந்து எல்லாரும் டிக்கெட் கொடுக்கலான்னு கஸ்டமருக்கு வேட்டையன் நான் ரஜினியோட ஃபேனு, அதனால எல்லாம் கொடுக்கலான்னு சொல்லி உங்களுக்கு போகிறப்ப டிக்கெட் கொடுத்துறேன் சார். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் படம் பார்க்கலாம். இல்லை எல்லாமே எங்களுடைய மேக்ஸிமம் வந்து 90% எங்கள் ஓன். கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், கோட்டிங்ஸ் எல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா அந்த உருவம் வந்து தெரியாமல் போயிடும். அதுக்கு மேலே லேக்கர் கோட்டிங் போடுறோம், அது வந்து பாலிஷ் நல்லா சேஃபாக இருக்கும். நம்மளோட நகைகளுக்கு பாலிஷ் வந்து 1 year நாங்கள் கேரண்டி ஏற்றுக்குறோம். அதுக்கப்புறம் கிராமுக்கு 35 rupees, அதுக்கப்புறம் 1 year கொடுக்குறோம். நீங்கள் எங்கிட்ட வாங்குற நகை வந்து டெய்லி போடுற நகையை வாங்குறதில்ல, எங்கேயா ஃபங்க்ஷன் வேர்ஸ், இப்போ கல்யாணம் எங்கேயா பண்ணுறோமா அந்த மாதிரி இருக்க நகைகள் தான் நிறைய நீங்கள் இருக்கணும். சப்போஸ் டெய்லி போகிற நகைக்கு வந்து கலர் கேரண்டி கொடுக்க முடியாது. ரேஷஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. எதுவுமே வராது. சில்வர் ஜுவல்லரி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் சூட் அப்சர்வ் பண்ணுது இல்லை, கோட்டிங் கொடுக்குறங்காட்டிக்கு ஏதாவது இந்த கோட்டிங்க்கும் அந்த சில்வர் ஜுவல்லரிக்கு சம்மந்தம் இல்லை. நாங்கள் அதுக்கு மேலே லேக்கர் போடுறோம். லேக்கர் போட்டால் அது என்ன சார்? சார் இது வரைக்கும் 3 வருஷம் வந்து நின்றுருக்கு, யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. என்னென்னா இப்போது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் காற்று ஜாஸ்தியாக இருக்குது, அங்கே கோட்டிங் கம்மியாக இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் நல்லா இருக்குது. இது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து இன்னும் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒவ்வொரு ஊரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு. இந்த மாதிரி ஒரு ஐடியா எப்படி தோணுச்சு? இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா சமயத்தில் நிறைய ஆட்கள் வேலை இல்லாமல் இருந்தார். எங்கள் சன்னு கொடுத்த இந்த ஐடியா தான். ஃபஸ்ட்டு இந்த ஐடியா நான் வந்து ரொம்ப யோசித்தேன். பட் என் சன்னு கொடுத்த உடனே அதை நான் ப்ரொசீட் பண்ணேன். அது நல்ல சக்ஸஸ் ஆயிடுச்சு. மிஷினில் செஞ்சதுதான் இந்த மாதிரி இருக்கு. மிஷினில் செய்கிற நகை வந்து 100% இருக்காது, சான்ஸ் இருக்கு.